ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ். உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோவுக்கு போகலாம். டே ட்ரீமர்ஸோட வீடியோவுக்கு இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, இது வந்து ஒரு டெப்த்தான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆழமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, உலகம் முழுக்க பெரும்பாலும் வந்து இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து ஒரு ஆழமான சப்ஜெக்டு அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங். பாடி ஷேமிங் அப்படின்னா, உடல் புற தோற்றத்தை, உடல் அமைப்பை, மேற்புறத்தை வச்சு ஒருத்தரோட உடல் அமைப்பை பற்றி கேலி பண்ணுறது, அவங்களோட நிலையை தாழ்த்துறது, அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை தூண்டி விடுறது. இதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெரும்பாலும் தவிர்க்க வேண்டிய விஷயம், ஒரு கெட்ட விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, அவங்க பாடியை வச்சு, அவங்க உடல் அமைப்பை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அழகு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உள்ளதான் இருக்குது. உன்னுடைய அகம்தான் அழகு, புறத்தே இருக்கக்கூடிய முகம் அழகு கிடையாது. உன்னோட மனசு நல்லதாக இருக்கா, நல்லதே திங்க் பண்ணுறியா, மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் தீங்கு விளைவிக்காத செயல்களை வந்து நீங்கள் பண்ணுறீங்களா, இதெல்லாம் தான் உங்களோட இன்னர். அந்த அழகு எப்போவுமே வந்து இருக்கணும். இன்னரோட பியூட்டி பற்றி தான் நம்ம பேசணுமே வெளிய, வெளிப்புறத்து அழகு அப்படிங்கிறது முக்கியமற்றது. இன்னும் பெரும்பாலும் இதை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா பெண்கள். ஏன் வந்து நான் பெண்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, பெண்கள் அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு வரத்தை அடைகிறாங்க இல்லையா. இந்த தாய்மை அப்படிங்கிற வரத்தை காட்டிலும் வேற எந்த விதமான செல்வமுமே அதுக்கு ஈடு ஆகவே ஆகாதுங்க. யாராலையாவது ஒரு வாரிசு கொடுக்க முடியுமா, இந்த உலகத்துக்கு ஒரு புது உயிரை கொடுக்க முடியுமானா அந்த தாயை தவிர யாராலையும் தர முடியாது. அப்பேற்பட்ட புனிதமானவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் பிரசவித்த பிறகு அவங்களே வந்து தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க. அதாவது, நான் பிரசவத்துக்கு முன்னாடி சூப்பராக இருந்தேன், என்னோடய பாடியெல்லாம் நல்லா சேஃபாக இருந்தது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப குண்டாயிட்டேன், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துடுச்சு, வேறு பல பாடி சேஞ்சஸ்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் முதல்ல அதை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. இந்த உலகத்தில் யாராலையுமே செய்ய முடியாத விஷயத்த வந்து செய்யக்கூடியது எது அப்படின்னா தாய்மை தான். தாய்மை வரும். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த விஷயத்த செஞ்சவங்க நம்ம ரொம்ப பெருமிதம் படணும். அந்த மனசு வந்து ரொம்ப அழகாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். தாழ்வு மனப்பான்மையோட நாமளே நம்மளை இந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னா மற்றவங்க நினைக்க மாட்டாங்களா? இல்லை, நான் நினைக்கல, நான் வந்து போல்டாக தான் இருக்கேன், மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க. இன்னும் சிலர் வந்து அவங்களுக்கு என்ன விஷயன்னே புரியாது, எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நானும் சொல்லம்பா. 4 பேர் பேசுகிறவங்க இருக்கான் இல்லையா, கூப்பிட்டு என்னடா அப்பா ஏன்ப்பா இப்படி சொன்னேன், சொல்லுப்பா காரணம் அப்படின்னா சொல்ல தெரியாது அவனுக்கு. ஏன்னா அவன் என்ன விஷயத்த பேசினானே அவனுக்கு புரியாது. அப்போது அவனுக்கு புரியாத விஷயத்த அவன் பாட்டுக்கு போகிற போக்கில் 4 வார்த்தை பேசி விட்டு போயிடுறான். இங்கே நிற்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, மனசுக்குள்ளார எடுத்துட்டு அந்த டாட்டி டாக்ஸ் எல்லாம் வந்து எங்கே எடுத்துக்கிறாங்க, மனசுக்குள்ளார எடுத்துட்டு அதை வந்து தாழ்வு மனப்பான்மையை வந்து அதிகமாக உள் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்வேன். பெண்கள் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் வந்து எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இப்படி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதுனால நான் இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணுறது அவசியம் அப்படின்னு தோணுனதுனால வந்து நான் பண்ணுறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நகைச்சுவை நடிகை தீபாக்காவை எல்லாருக்குமே தெரியும். அவங்க லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்டான ஒரு காமெடி நடிகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, எல்லாத்துலேயும் காமெடி ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. யதார்த்தமான ஒரு நடிப்பை ஒரு காமெடியோட வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு அற்புதமான நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு திரைவிழாவில் வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசிக்கலாக பரதநாட்டிய கலைஞராமா. அந்த கலையை பற்றி அவங்க சொல்லும்போது அந்த முகமே வந்து அபிநயம் பிடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு பரதநாட்டிய கலைஞர் தான். இருந்தாலும் நான் வந்து ஏன் இவ்வளோ குண்டானேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய குடும்பத்துக்கு வாரிசை கொடுத்தேங்க. 2 வாரிசு நான் கொடுத்துருக்கேன். அதனால என்னோடய உடம்பு இப்படி வந்து குண்டாக வந்து நான் இருக்கேன். இதனால நான் வந்து கவலைப்படவே கிடையாதுங்க, நீங்கள் ஏன் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு மற்றவங்கள பார்த்து அந்த அக்கா கேட்குறாங்க. இவ்வளோ வந்து பாருங்கள் போல்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் வேணும். இன்னமும் சில வார்த்தை சொல்கிறாங்க அக்கா,
அதாவது எங்கள் வீட்டில் போயிட்டு என் 2 குழந்தைங்க முன்னாடி ஐஸ்வர்யா ராயை கொண்டு போய் நிறுத்துங்க, என்னை கொண்டு போய் நிறுத்துங்க. என் குழந்தை என்னைத்தான் வந்து அம்மானு கட்டி பிடிக்கும், ஐஸ்வர்யா ராய் கிடையாது. அதனால் அதாவது வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே வந்து நீங்கள் எடை போடாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப போல்டாக சொன்னாங்க. அந்த விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது, அதனால சொல்கிறேன். அதனால் எப்போவுமே எல்லா மனிதர்களுமே அகத்தின் அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக்கணுமே ஒழிய புறத்தோற்றத்தை வச்சு யாரையும் எதையும் மதிப்பிட தேவையில்லை. இந்த மதிப்பீடல் அப்படிங்கிறது ஒரு முறையற்ற தேவையற்ற மதிப்பீடும் கூட. அடுத்தவர்களை நிலைக்குலிய செய்யக்கூடிய எந்த விதமான மதிப்பீடும் எந்த விதமான விஷயங்களையும் நாம் செய்யாமல் இருக்கிறதே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, இன்றைக்கி இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ரா இதை வந்து சொல்லணும். சிலர் வந்து ரொம்ப குண்டாக இருக்கங்க, எனக்கு வந்து என்னோடய பாடி வந்து கரெக்டான ஸ்ட்ரெச்சில் கொண்டு வரணும், இப்போ தான் குழந்தை பிறந்தது 1 இயர் ஆகிடுச்சு, ஆனால் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டான எக்ஸசைஸு, ஃபுட்டு, நல்ல ஊட்டச்சத்து உணவுகள் இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க பழைய உடம்பு அப்படிங்கிறது திரும்ப பெற முடியும். இதுக்காகலாம் அவங்க வந்து சோர்ந்து போய் உட்கார தேவையில்லை. அவங்களோட வேலையை தொடர்ந்து அவங்க செய்யலாம். தாய்மை மிகப்பெரிய வரமாக விளங்குகிறது, அதை யாரும் தாழ்த்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சிறப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி யாராகவே இருக்கட்டும், இந்த விஷயத்தை ஏதாவது நமக்கே தெரியாமல் பண்ணியிருந்தாலும் இதை புரிஞ்சுட்டு இனிமேல் இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறத யார்கிட்டையும் நாம் காமிக்க வேணாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு மிக சிறந்த தலைப்போடு உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.